வணக்கம். சனீஸ்வரன் அஸ்தமனமா போறாரு. கடகராசிக்கு என்ன பலன்கள்னு பார்க்கலாம். மாசி 28ஆம் தேதியிலிருந்து பங்குனி 24ஆம் தேதி வரைக்கும் அஸ்தமன தோஷம் இருக்கும். அதாவது சூரியனை நெருக்கிற கிரகங்கள் அஸ்தமனம் ஆகும். சனீஸ்வரன் அஸ்தமனமா போறாரு. ஒரு மாத காலகட்டங்கள் அஸ்தமனமா இருப்பார். 8/3/2026 இருந்து 11/4/2026 வரைக்கும் அஸ்தமனமா இருப்பார். இந்த அஸ்தமனம் அப்படிங்கிறது ஒரு காரியங்களை ரொம்ப காரிய தடங்கள் பண்ணக்கூடியது. அது சனீஸ்வரன்ங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும். ஏன்னா சனீஸ்வரன் தான் கர்ம கிரகம். அதனால கடகராசி பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. இந்த 7ஆம் வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கலத்தரம்னு சொல்லக்கூடியது, நம்ம கூட்டு தொழில சொல்லக்கூடியது, நண்பர்களை சொல்லக்கூடியது, இதெல்லாம் 7ஆம் ஸ்தானம். 8ஆம் ஸ்தானம்ங்கிறது ஆயுள், கண்டம், விபத்து இதெல்லாம் சொல்லக்கூடியது. எதுவுமே திடீர் இழப்பீடுகளையும் சொல்லக்கூடியது, திடீர் வருமானத்தையும் சொல்லக்கூடியது. அதுதான் இப்ப இந்த 8ஆம் ஸ்தான அதிபதி 9ஆம் ஸ்தானத்துல அஸ்தமனம் ஆகிறார். தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லாம போறது, மருத்துவ செலவுகள் வர்றது, இவங்களுக்கே கடகராசிக்காரங்களுக்கே உடல்நிலை மனநிலையை கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறது, கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டம், தொழில திடீர் இழப்பீடுகள், வேலை இழப்பீடுகள், இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய காலகட்டமா இந்த அஸ்தமனத்துல இருக்கும். அதனால தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கவனமா இருக்கணும். ஏன்னா கடகத்துக்கு 8ல தான் பாத்தீங்கன்னா ராகும் இருக்காரு, செவ்வாயும் இருக்காரு, தொழிற்ஸ்தானாதிபதியும் அங்கதான் இருக்காரு. அதனால மிகுந்த எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. ஏன்னா சனீஸ்வரன் அஸ்தமனம் அப்படிங்கிறதே ஒரு காரியத்தை நிவர்த்தி அடைய முடியாத அளவுக்கு செய்யக்கூடியது அந்த அஸ்தமனம். ஒரு பஸ்பமாகக்கூடியது அஸ்தமனம் அப்படிங்கிறது. சனீஸ்வரன் அப்படிங்கிறதுனால மிகுந்த கவனம் தேவை. 8ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால சின்ன விபத்துக்கள் நடக்கிறது, அது மருத்துவ செலவுகள் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஒரு மாத காலகட்டங்கள் தான். இந்த மாதிரி பலவீன நீச்சமானாவோ அஸ்தமனமானாவோ வழிபாடு கால பைரவர் தான். இந்த கால பைரவர் அனுதினமும் சென்று தெய்வங்களை ஏற்றி, கால பைரவருக்கு சிவப்பு துணியில தெய்வம் ஏற்றுவாங்க, குறுமிளகு முடிந்து வைத்து சிவப்பு துணியில தெய்வம் ஏத்துறது, தேங்காயில தெய்வம் ஏத்துறது, பூசணிக்காயில தெய்வம் ஏத்துறது, இந்த மாதிரி எந்த வகையிலையா இருந்தாலும் அதை செய்து அந்த குறைகளை நம்ம இறைவன்கிட்ட சொல்றப்ப, பைரவர்கிட்ட சொல்றப்ப கட்டாயம் அதுக்குண்டான நிவர்த்தி கிடைக்கும். இந்த சோதனைகள்லாம் வராம இருக்கு, சின்ன விபத்துகளும் இருக்குது, அதே மாதிரி பண இழப்பீடுகள் இருக்குது. இதுல கெட்ட பேர் அவமானம் சந்திக்கிற சூழ்நிலைகளும் பாத்தீங்கன்னா இருக்கும். அது உறவுனாலேயோ நண்பர்களாலே இருக்கலாம், தொழில்னாலே இருக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத பண பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதனால எதையும் சுமூகமா கையாளுறதுக்கு பைரவருடைய வழிபாடு தேவை. அனுதினமும் செய்துட்டு இருக்கலாம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்களை செய்துட்டு வந்தா மிகவும் சிறப்பு.